மற்றொரு செலவு முடிஞ்சுது. இப்ப முற்பணமாக செலுத்தப்பட்ட செலவு. முற்பணமாக செலுத்தப்பட்டது என்றா என்ன அர்த்தம் என்றா அடுத்த ஆண்டுக்கான செலவை வந்துட்டு இந்த ஆண்டே கொடுத்துட்டோம், ஏர்லியா கொடுத்துட்டோம். ஏர்லியா கொடுத்தோம்னா அது ஒரு நம்மளுக்கு சொத்து, அடுத்த ஆண்டுக்கானது தானே, இந்த ஆண்டுக்கான செலவு இல்லையே. அதனால அதை வந்துட்டு ஒரு சொத்தாக காட்டணும். அட்டுரு வந்துட்டு ஒரு பொறுப்பாக காட்டின மாதிரி இதை வந்துட்டு ஒரு சொத்தாக காட்டணும். என்ற அடுத்த ஆண்டுக்கானது இப்பயே கொடுத்துட்டோம், முப்பணமாக கொடுத்துட்டோம். முப்பணமாக கொடுத்தோம்னா அந்த முப்பணமாக கொடுத்த செலவு வந்துட்டு இந்த ஆண்டுல ஒரு சொத்தாக காட்டணும். சரியா? சோ இதுக்கான பதிவு வந்துட்டு சொத்தாக காட்டுறதுக்காக வேண்டி முற்பணமாக செலுத்தப்பட்ட கணக்கு வரவு. ஓகே, அட்வான்ஸா கொடுத்துட்டோம் வந்துட்டு. சோ ப்ரீபேமெண்ட் சொல்லுவோம். முற்பணமாக செலுத்தப்பட்டது, முற்பணமாக செலுத்தப்பட்ட கணக்கு வரவு ஒரு சொத்து அடிப்படையில. இந்த சொத்தை எங்க கொண்டு போவோம்டா நடைமுறை சொத்துக்குள்ள காட்டணும். நிதி நிலைமை கூற்றுல நடைமுறை சொத்தாக எடுக்கணும். நடைமுறை சொத்துண்டா ஒரு வருடத்துக்கு குறைந்தது தானே. சோ நடைமுறை சொத்துல முற்பணமா செலுத்தப்பட்ட செலவை வந்துட்டு காட்டணும், ஒரு சொத்தாக காட்டணும். அடுத்த பதிவு ஆல்ரெடி செலவு வந்துட்டு வரவு மீதி தானே. வரவு மீதிண்டா என்ன அர்த்தம்? வரவுல ஆல்ரெடி அடுத்த ஆண்டுக்கான செலவையும் சேர்த்து வச்சிட்டோம். வரவுல ஒரு செலவு கணக்குல ஒரு எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட்ல வரவு வச்சுட்டு அடுத்த ஆண்டுக்கான செலவையும் சேர்த்து, அப்ப அதை இல்லாம ஆக்குறத என்ன செய்யணும்? செலவு வச்சாத்தனே சரி. சோ அதனால செலவு கணக்கு செலவு கணக்குல செலவு வைக்கணும். ஓகே, சோ இதுக்கான இரட்டை பதிவு. சோ அது செலவு வச்சமெண்டா மிகுதிய வார அமௌண்ட் தான் இலாப நட்ட கூற்றுக்கு அந்த ஆண்டுக்கான செலவாக போகும். இலாப நட்ட கூற்றுக்கும் அந்த ஆண்டுக்கான செலவாக போகும். அட்டூருக்கு வந்துட்டு கூட்டி காட்டினம் வந்துட்டு இங்கே முற்பணம் வந்துட்டு கழித்து காட்டணும். சோ அதனால இதுக்கான வந்துட்டு பார்ப்போம். எக்ஸாம்பிள் உண்டுல. சோ எக்ஸாம்பிள் வந்துட்டு அதே மாதிரி ஒரு கணக்கு தான். பரீட்சை மீது 2 வரவு பக்கம் இருக்குது. 2 வரவு விவரம் வந்துட்டு தரப்படி டீட்டெயில்ஸ் வந்துட்டு தரப்பட்டிருக்கு. ஒன்று கட்டிட வாடகையாக வந்துட்டு 48,000 கொடுத்திருக்கோம். அதே மாதிரி காப்புறுதி கட்டணமாக 4 லட்சம் இருக்கு. சரி, காப்புறுதி கட்டணமா 4 லட்சம் கொடுத்திருக்கோம். செலவு ரெண்டும் செலவு சேரிக்கும். செலவு வரவு மீதி தானே வச்சிருக்கோம் வந்துட்டு. சரியா? இன்சூரன்ஸ் பேமெண்ட் 4 லட்சம். பில்டிங் ரெண்ட் வந்துட்டு 48,000. ஓகே, சோ மேலதிக தகவல் அதுக்கு முதல் உங்களை என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க? முதல் சொன்ன மாதிரி இலாப நட்ட கூற்றும் நிதி நிலைமை கூற்றையும் ப்ரிப்பேர் பண்ணணும். சோ வருட இறுதி வந்துட்டு எப்ப? 31/3/2019. அப்ப வருட ஆரம்பம் எப்ப? 1/4/2018. சோ வருட ஆரம்பம். சோ இதுக்கு இடையில 12 மாசம் இருக்கு. அது 2 மாசம் ஒரு வருடம். சரியா? சோ மேலதிக தகவல் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு 1/10/2018. 1/10/2018 எங்க வரும்? இதுக்கு இடையில வரும். 1/4/2018 ஆரம்பம், 31/3/2019. இந்த ஆண்டு இது வந்துட்டு இந்த தேதி வந்துட்டு எப்ப வருது? இந்த வருடத்துக்குள்ளதானே வருது. 1/10/2018 இந்த வருடத்துக்குள்ள வருது. இந்த வருடத்துக்குள்ளேயே இந்த திகதி இருக்குது. இந்த திகதியில என்ன செய்யறாங்கண்டா வாடகை செய்வாங்களாம். ஒரு மாசத்துக்கு 3000. ஒரு மாசத்துக்கு 3000 அடிப்படையில இந்த திகதியில வந்துட்டு வாடகை உடன்படிக்கை ஒன்று செய்யறோம். அப்ப இந்த திகதியில தான் வாடகைக்கு ஒரு கட்டடத்தை வந்துட்டு எடுத்துக்கொள்றோம். கட்டடத்தை எப்ப எடுத்துக்கொள்றோம்டா 1/10/2018 எடுத்துக்கொள்றோம். அந்த திகதியில உடன்படிக்கை செய்யறோம். ஒரு மாசத்துக்கு 3000. சோ அப்ப எவ்வளவு மாசம் உண்மையா கொடுத்திருப்போம்? வருட இறுதி வரைக்கும் கொடுத்திருக்கணும் தானே. அப்ப எவ்வளவு மாசத்துக்கு வாடகை கொடுத்திருக்கணும்? 1/10 மாசம் கொடுத்திருக்கணும். 11. இந்த ரெண்டுக்கு இடையில உள்ள டிஃபரெண்ட் 2018க்கும் இந்த வருட இறுதிக்கும் இடையில உள்ள மாசம் எவ்வளவு பார்க்கணும். இப்ப 10 மாசம், 11 மாசம், 12 மாசம், 1, 2, 3. அப்ப 6 மாசம் வாடகை கொடுக்கணும். உண்மையாக 6 மாசம் கொடுக்கணும். 2018 10 மாசம் 1ஆம் தேதி தான் எக்ரிமெண்ட் ஒன்று பண்ணிருக்கோம் 3000க்கு. அப்ப அந்த திகதியில இருந்து வருட இறுதி வரைக்கும் வாடகை கொடுக்கணும் தானே. அப்ப அதுக்கு இடையில உள்ள மாசம் எத்தனை? 6 மாசம். இப்ப 6 மாசத்துக்கு கொடுக்கணும்னா ஒரு மாசத்துக்கு 3000. 6 மாசத்துக்கு எவ்வளவு?
18,000. வாடகை எவ்வளவு? 18,000 மாத்திரம் தான். அப்போ ஆனா பரிச்சயம் இதுல பாருங்க 48,000 கொடுத்திருக்கோம்னு காட்டுது. உண்மையா 18,000 தான். ஆனா 48,000 கொடுத்திருக்கா. 48,000 கொடுத்திருக்கோம்னா 48க்கும் இந்த 18க்கும் இடையில உள்ள டிஃபரண்ட் 30,000 அட்வான்ஸா கொடுத்திருக்கேன். அட்வான்ஸ் மீன் அடுத்த ஆண்டுக்கானதை இப்பயே கொடுத்துட்டேன். முற்பணமாக கொடுத்திருக்கேன். முற்பணமாக கொடுத்துட்டேன். 30,000 வந்துட்டு அடுத்த ஆண்டுக்கான செலவை இப்பயே கொடுத்துட்டேன். அப்ப கொடுத்தது சரியா? இல்ல. இந்த ஆண்டுக்கான செலவு மாத்திரம்தான் கூட்டுல கட்டணும். சோ என்ன செய்யணும்? 30,000 கழிக்கணும். கழித்து வார 18,000 மட்டும்தான் நம்ம நிதி நிலைமை கூற்றுல இலாப நட்ட கூட்டுல காட்டணும். நிர்வாக செலவுக்குள்ள 18,000 மாத்திரம் தான் காட்டணும். இந்த ஆண்டுக்கானது உண்மையாக 6 மாசம் தான் யூஸ் பண்ணிருக்கோம். 6 மாசத்துக்கான ரெண்ட் மட்டும்தான் கொடுக்கணும். இப்ப 18,000 மட்டும்தான் உண்மையான செலவாக வரணும். சோ 18,000 காட்டுனோம்னா 30,000 கழிச்சு வரையமா 18,000. சோ அந்த 30,000க்கான அடுத்த பதிவு என்ன? இது ஒரு சொத்து. அடுத்த ஆண்டுக்கானது இப்ப கொடுத்துட்டோம்டா அது நம்மளுக்கு வர வேண்டியது. இப்ப நம்ம கொடுத்துட்டு அது உண்மையாக இந்த ஆண்டுக்கானது இல்ல. அடுத்த ஆண்டுக்கானது அது வந்துட்டு ஒரு சொத்து அடிப்படையில் நடைமுறை சொத்துக்களை காட்டுறது. நிதி நிலைமை கூற்றுல நடைமுறை சொத்துக்களை முற்பணமாக செலுத்தப்பட்ட கட்டிட வாடகை 30,000. இதுல இருந்து 30,000 கழிக்கிறோம். மத்த டிரான்சாக்சன் வந்துட்டு நடைமுறை சொத்தாக காட்டுற 30,000. ஓகே. சோ அடுத்த டிரான்சாக்சன் இன்சூரன்ஸ் பேமெண்ட். காப்புறுதி கட்டணம் 5,000. 5,000. அந்த காப்புறுதி கட்டணத்தில் 5,000 ஆனது நிதி ஆண்டு 19-20 2019-20க்கு உரியது. இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. காப்புறுதி கட்டணத்தில் 5,000 வந்துட்டு அடுத்த ஆண்டுக்கானது. 19-20 இப்ப அடுத்த ஆண்டு. இந்த ஆண்டு வந்துட்டு 2018-19 18 2 வருடத்தை உள்ளடங்கி இருக்குதானே. ஆரம்பம் வந்துட்டு 18, முடிவு வந்துட்டு எப்ப 2019. அப்ப 2018-19 தான் இந்த ஆண்டு. 19-20 சொல்றது அடுத்த ஆண்டு. 5,000 வந்துட்டு அடுத்த ஆண்டுக்கானது இந்த காப்புறுதி கட்டணத்துல உள்ளடக்கப்பட்டிருக்க. உள்ளடக்கப்பட்டது சரியா? இல்ல. சோ இந்த இது 4 லட்சம் இல்ல 40,000 மாத்துங்க. ஒரு சைவரை கட் பண்ணிடுங்க. இது 4 லட்சம் 40,000 இன்சூரன்ஸ் பேமெண்ட். ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு வருடமும் இன்சூரன்ஸ் கொடுப்பேன் தானே. சோ அது 40,000. 4 lakhs இல்ல 40,000 தான். ஒரு சைவரை கட் பண்ணுங்க. சோ இந்த 40,000ல வந்துட்டு 40,000த்துல 5,000 உள்ளடங்கப்பட்டிருக்குது. 5,000 வந்துட்டு அடுத்த ஆண்டுக்கானது. அப்ப இந்த ஆண்டுக்கான எக்ஸ்பென்சஸ் மட்டும்தானே காட்டணும் இலாப நட்ட கூற்றுல. சோ இந்த 40,000ல இருந்து 5,000 கழிக்கணும். கழிச்சு வாரது ஒரு நிர்வாக செலவு. காப்புறுதி கட்டணம் 35,000. சரியா? அடுத்தது எங்க போகும்? இந்த 5,000 முற்பணமாக கொடுக்கப்பட்டது தானே. அடுத்த ஆண்டுக்கானது இப்ப கொடுத்துட்டோம்டா என்ன செய்யணும்? முற்பணமாக செலுத்தப்பட்ட காப்புறுதி கட்டணம்னு சொல்லி போட்டு நடைமுறை சொத்துக்களை காட்டணும் 5,000. சோ இரட்டை பதிவு ஞாபகம் வச்சீங்கன்னா அந்த பதிவை வந்துட்டு குறிப்பிட்டு கூற்றுல நிதி கூற்றுல வந்துட்டு கொண்டு போய் அதுல பதிவு செய்யலாம். சோ அட்டுருக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். முற்பணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். முற்பணமாக செலுத்தப்பட்ட செலவுகள். அடுத்தது வந்துட்டு வருமானத்தை பத்தி பார்க்க போறோம். அட்டுரு வருமானமும் முற்பண வருமானமும். ஆல்ரெடி நம்ம செலவை பார்த்தோம். நம்மளை விட்டு போறது செலவு. இப்போ நம்மகிட்ட வாரது வருமானத்தை பத்தி பார்ப்போம். அதுலயும் அட்டுரு இருக்குது, முற்பணம் இருக்குது. சரி, அட்டுருன்னு சொல்றது இந்த ஆண்டுக்கான வருமானம் இன்னும் கிடைக்கல. அட்டுருன்னு சொல்றது இங்க வருமானத்துக்கு கீழே அட்டுரு வந்துட்டு என்னண்டா அர்த்தம்? அட்டுரு வருமானம்டா என்ன அர்த்தம்டா இந்த ஆண்டுக்கான வருமானம் இன்னும் கிடைக்கல.
இந்த ஆண்டுக்கான வருமானமாக காட்டணும். சோ வருமானமாக இதை எக்ஸெப்ட் பண்ணணும். அதோட வந்துட்டு இன்னும் நம்மளுக்கு கிடைக்கலன்ற அடிப்படையில இது வர வேண்டியது ஒரு சொத்துன்ற அடிப்படையில அடுத்த பதிவு நிதி நிலைமை கூற்றுக்கு போகணும். வருமானமாக அந்த மேலுக்கு கொஞ்சம் அதை எடுங்க மிஸ் பண்ணி மேலுக்கு விளங்கப்படுத்தினதை கொஞ்சம் எடுங்க. இந்த கணக்கா? ஆம் 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 அதான் கொஞ்சம் கீழ் மேல எடுங்க கொஞ்சம். சரி சரி கொஞ்சம் அப் பண்ணுங்க மிஸ். இல்ல போயிட்டு சரி சரி அப்படியே வைங்க. கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குதா? ஓ மிஸ் ஒரு டவுட் ஒன்று இருக்கா தான் பாக்குறேன். அந்த ஓகே மிஸ். இந்த டவுட் என்னன்னா அந்த 2014 ஒன்று நீங்க அந்த ஆரம்ப டேட் ஒன்று போட்டிருக்கீங்க தானே மிஸ்? ஓ எஸ். அது எப்படி அந்த டேட் வந்ததுன்னு தான் கொஞ்சம் எனக்கு விளங்கல. ஓ நீங்க இதுல பாத்தீங்கன்னா வருட இறுதி வந்துட்டு 31/3/2019. சோ வருட ஆரம்பத்தை எப்படி கால்குலேட் பண்றேன்டா 12 மாசம் உள்ளடக்குனதுதானே ஒரு வருடம். சோ இதுக்கான வருட ஆரம்பத்தை கண்டுபிடிக்கிறேன்டா 1ஆம் தேதி. வருட ஆரம்பம் சொல்ற 1ஆம் தேதியில தான் ஸ்டார்ட் ஆகும். சோ அதை ஒன்று போடுறோம். இப்ப 3ஆம் மாசம்டா இந்த வருட ஆரம்பத்தை கண்டுபிடிக்கிறேன்டா இந்த மாசத்தோட ஒன்றை கூட்டுங்க. சோ 4ன்னு வரும். சரியா? அடுத்தது வந்துட்டு 2019 3ஆம் மாசம் 2019 வருட இறுதிண்டா அப்ப வருட ஆரம்பம் வந்துட்டு ஒன்றை கழிக்கணும். இந்த 19 ஒன்றை கழிச்சா 2018. அப்ப இதுக்கு இடையில மாசத்துல கவுண்ட் பண்ணி பாருங்க இத்தனை மாசம் இருக்கணும். 12 மாசம் இருக்கும். இப்ப 12 மாசம்னா ஒரு வருஷம். சரியா? அதே மாதிரி ஃபார் அன் எக்ஸாம்பிள் 31 6ஆம் மாசம் முடியுதுண்டா. ஃபார் அன் எக்ஸாம்பிள் 2019 6ஆம் மாசம் 31ஆம் தேதி வருடம் முடியுதுண்டா ஆரம்பம் எப்படி ஆയിരിക്കും? 1ஆம் தேதி ஆയിരിക്കും. 6ஓட ஒன்றை கூட்டின 7 ஆയിരിக்கும். அதே மாதிரி ஒன்றை கழிச்சமெண்டா 2018 ஆയിരിக்கும். சரியா? அடுத்தது வந்துட்டு எஸ் அடுத்தது நான் சொல்றேன் 31/12 முடியுது. 2019 31/12 முடியுதுண்டா என்ன அர்த்தம்டா 1ஆம் தேதி. சரியா? இதுல வந்துட்டு வாரது ஒன்று வரும். முதல்ல ஜனவரி தானே 12ன்னா என்ன அர்த்தம்? ஜனவரி தான் ஸ்டார்ட்னு அர்த்தம். மத்த இதுகளுக்கு வந்துட்டு ஒண்ட கூட்டுறோம் இதுக்கு ஒண்ட கூட்டுறம் தான். ஒண்ட கூட்டுறோம்னா 12ஓட ஒண்ட கூட்டுனா 13 தானே. 13 என்ன வந்துட்டு முதலாம் மாசம் 12 மாசம் சேர்த்தது தானே ஒரு வருடம் வந்துட்டு. 12ஓட ஒண்ட கூட்டுனா 13 மாசம் என்ன அர்த்தம்? டிசம்பருக்கு அடுத்தது என்ன மாசம் வந்துட்டு? ஜனவரி தானே. அப்ப ஜனவரின்னு போடணும் நாங்க ஜனவரி. சோ இதுல வந்துட்டு வாரது அதே தேதி தான் வரும். டிசம்பர்ல முடியுமெண்டா அதே வருஷம் தான் வரும். அந்த வருஷம் ஆரம்பம் 2019. சோ மத்த இதுகளுக்கு எல்லாம் ஒன்றை வந்துட்டு கழிச்சு பார்த்தா தான் அதுல கால்குலேஷன் வரும். இதுக்கு வந்துட்டு இதே போடணும். டிசம்பர்ல முடியுமெண்டா 1/1/2019 ஆரம்பம். சோ இப்படித்தான் சில கம்பெனி வந்துட்டு மார்ச்ல முடிகிற கம்பெனியும் இருக்கும். அதனால உங்களுக்கு ஆரம்பம் கால்குலேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஜூன்ல முடிகிற கம்பெனியும் இருக்குது. அதே மாதிரி டிசம்பர்லயும் முடிகிற கம்பெனியும் இருக்கு. நார்மலா மார்ச்சும் டிசம்பர் தான் நார்மலா அநேகமான கம்பெனி இருக்குது. சம்டைம் ஜூன் மாசத்துல முடிகிற கம்பெனியும் இருக்குது. சோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கால்குலேஷன் பண்ண தெரியும். இந்த 3 வகையான கணக்கீட்டு காலங்கள் தான் யூஸ் பண்ண போறது. சரி மிஸ், தேங்க்யூ. ஓகே. சோ இப்ப வந்துட்டு செலவை வந்துட்டு பார்த்தோம். அட்டுறு செலவும் முற்பண செலவும் பார்த்தோம். இப்ப அட்டுறு வருமானமும் முற்பண செலவும் முற்பண வருமானத்தையும் வருமான சைட்ல பார்ப்போம். அட்டுறு வருமானம்னு சொல்றது அட்டுறு வருமானம் சொல்லி இங்க செலுத்தப்பட்ட சொல்லப்பட்டு தந்திருக்குது. அப்படித்தான் கோல் பண்றது. ஆனா
இத வருமானமா எடுத்துக்கலாம். இந்த வருமானத்தை வச்சுதான் நம்ம கன்சிடர் பண்ணணும். சரியா? அட்டொரு வருமானம் சொல்றது என்னென்ன அர்த்தம்? இந்த ஆண்டுக்கான வருமானம் இன்னும் கிடைக்கல. இன்னும் கிடைக்கலன்னா என்ன அர்த்தம்? இந்த வருமானத்தை இந்த குறிப்பிட்ட ஆண்டுக்கான வருமானமா காட்டணும். சோ இலாப நட்ட கூட்டுல வைப்போம், வருமானமா காட்டணும். அப்ப வருமான கணக்குல செலவு வைக்கணும். இது வந்துட்டு ஒரு வருமானம் எங்களை பக்கம் வரும், செலவு பக்கம் தானே. இந்த பதிவு எங்க போகும்? இலாப நட்ட கூற்றுக்கு ஏனைய வருமானத்துக்குள்ள காட்டணும். அதே மாதிரி இது இன்னும் கிடைக்கலன்னா இந்த ஆண்டுக்கான வருமானம் தானே. அப்ப இன்னும் கிடைக்கலன்னா அது ஒரு சொத்து. சோ அதை வந்துட்டு அட்டொரு வருமான கணக்குன்னு சொல்லிவிட்டு வரவு வைக்கிறோம். மேலுக்கு செய்ததுக்கு ஒப்போசிட் ஆனது. அது அட்டொரு செலவு நம்மளை விட்டு போகுது. இது நம்மகிட்ட வர வேண்டியது, நம்மட குறிப்பிட்ட ஆண்டுக்கான நம்மளுக்கு வாரது வருமானம். சோ ஆல்ரெடி செய்த செலவுக்கு ஒப்போசிட்டா நம்ம செய்தோம்னா சரி, இது வருமானமாக கன்சிடர் பண்ணணும். சரியா? அடுத்தது வந்துட்டு முற்பணமாக பெறப்பட்ட, செலுத்தப்பட்டது இல்லை, இது பெறப்பட்டதுதான். ஓகே, முற்பணமாக பெறப்பட்ட வருமானம். முற்பணமாக பெறப்பட்ட வருமானம் என்றா அடுத்த ஆண்டுக்கான வருமானத்தை என்ன செய்யறோம்? இந்த ஆண்டை பெற்றுட்டோம். நம்ம ஒரு கட்டடத்தை வாடகைக்கு விடுறோம்டா, ஓகே, அடுத்த ஆண்டுக்கான வாடகை வருமானத்தை இந்த ஆண்டு பெற்றுட்டோம். ஏர்லியா பெற்றுட்டோமே, ஏர்லியா பெற்ற சரியா? இந்த ஆண்டுக்கான வருமானமா? இல்ல, அடுத்த ஆண்டுக்கான வருமானம். சோ என்ன செய்யணும்? இந்த ஆண்டுக்கான இந்த குறிப்பிட்ட பெறப்பட்டதை இல்லாம ஆக்கணும். இந்த ஆண்டுக்கான வருமானம் இல்ல. சோ வருமானத்திலிருந்து அதை கழிக்கணும். அடிப்படையில வருமான கணக்கு வரவு. ஆல்ரெடி வருமானம் செலவு தானே, செலவுக்குள்ள அடுத்த ஆண்டுக்கான வருமானம் உள்ளடங்கப்பட்டிருக்குது. சோ அது உள்ளடங்கப்பட்டது பிழை. சோ அதனால வருமான கணக்குல வரவு வைக்கிறோம், இல்லாமக்கிறதுக்காக வேண்டி வரவு வைக்கிறோம். இந்த முற்பணமாக பெறப்பட்ட வருமானம் இந்த ஆண்டுக்கானது அல்ல, அடுத்த ஆண்டுக்கானது. சோ அது வந்துட்டு ஒரு பொறுப்பு, நம்ம கொடுக்கணும். இந்த ஆண்டுக்கானது இல்லையே, அடுத்த ஆண்டுக்கானது ஏர்லியா பெற்றுட்டோம். ஏர்லியா பெற்று சரியா? பிழை. சோ அதனால அது வந்துட்டு ஒரு பொறுப்பாக முற்பணமாக பெறப்பட்ட வருமான கணக்குல வர வைக்கணும். செலுத்தப்பட்டன்னு சொல்லுவாங்க, அல்லது பெறப்பட்ட வருமானம் ஜஸ்ட் நம்ம எடுத்தவன்டா அது நம்மகிட்ட வாரது தானே. செலுத்தப்பட்டது என்னவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா உங்களுக்கு ஈஸியா விளங்குறதுக்கு உங்களுக்கு விருப்பம் வேண்டாம், முற்பணமாக பெறப்பட்டதுன்னு வைங்க, பிரச்சனை. முற்பணமாக பெறப்பட்ட வருமான கணக்கு வரவுண்டு வைங்க, சாரி செலவுண்டு வைங்க. இது ஒரு பொறுப்புன்ற அடிப்படையில வைக்க. இந்த பொறுப்பு வந்துட்டு எங்க போகும்டா நடைமுறை பொறுப்புக்குள்ள போகும். நிதி நிலைமை கூற்றுல நடைமுறை பொறுப்புக்குள்ள காட்டப்பட வேண்டும். பொறுப்பு, இது ஒரு பொறுப்பாக காட்டணும். சோ இதுக்கான எக்ஸாம்பிள் பரீட்சை மீதி 31/3/2019. அப்போ வருட ஆரம்பம் 1/4/2018. சோ அதுக்கான 2 மீதி வந்து தரப்பட்டிருக்கு. வாடகை வருமானம் ஏன் செலவு பக்கம் காட்டிருக்குது? வருமானம் செலவு மீதி தானே. செலவு பக்கம் வரவு பக்கம் எதுவும் இல்லை, வரவு பக்கம் எதுவும் இல்லை இந்த ரெண்டுலயும். தரகு வருமானம், புரோக்கர் ஃபீஸ் வந்துட்டு வருமானமா பெற்றிருக்கிறோம். வருமானம் வந்துட்டு செலவு ரெண்டுமே நம்மளோட வருமானம் வந்துட்டு இந்த கம்பெனியோட வருமானம். சோ இதுலயும் வந்துட்டு இலாப நட்ட கூற்றையும் நிதி நிலைமை கூற்றையும் கூற்றுலையும் இதை காட்டுட்டாம் வந்துட்டு. சோ மேலதிக தகவலுக்கு வருவோம். முதலாவது 2019 மார்ச். 2019 மார்ச்ன்னு சொல்றது வருட இறுதி மாதம் தானே. 31/3 தான் அந்த மார்ச் மாதம் தான் கடைசி மாசம். சோ அந்த கடைசி மாசத்துக்கான வாடகை 2000 இன்னும் பெறப்படவில்லையா? அட்டுரு இந்த ஆண்டுக்கானது ஆனா இன்னும் பெறப்படல. இந்த ஆண்டுக்கான கடைசி மாதத்துக்கான வாடகை இன்னும் பெறலண்டா இதுக்கான இரட்டை பதிவு இன்னும் செய்யலண்டா அர்த்தம். அப்ப இந்த வாடகை வருமானத்தோட கூட்டணும். ஏன் கூட்டணும்? வாடகை வருமானம் இது வந்துட்டு ஆல்ரெடி பெறப்பட்டதுக்கு மாத்திரம்தான் இரட்டை பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப இன்னும் பெறப்படாததுக்கு இரட்டை பதிவு செய்யல. சோ அதை கூட்டணும். சோ இங்க பாத்தீங்கன்னா இது 11 மாசத்துக்கான 12 மாசம் தானே. 12 மாசத்துல கடைசி மாசம் மட்டும் பெற்றுக்கொள்ளண்டா 11 மாசம் பெற்றுட்டோம். பெற்றுட்டோம்டா என்ன அர்த்தம்? 11 மாசத்துல 2000 பெருக்கணும் 22,000 இந்த அமௌண்ட் சரி. நம்ம ஜஸ்ட் நம்ம பார்த்தோம்னா சரி. ஓகே, சோ 22,000 11 மாசத்துக்கு தான் பெற்றுக்கொண்டிருக்கோம். அப்ப 2,000 கடைசி மாசம் இன்னும் பெறலண்டா அதை வந்துட்டு இதோட கூட்டணும். உண்மையான வருமானத்தை கால்குலேட் பண்ணணுமே குறிப்பிட்ட ஆண்டுக்கானது.
சோ இலாபநட்ட கூட்டுல காட்டுறதுக்கு சோ 22,000 கூட்டுனாமண்டா 24,000. ஏனைய வருமானத்துக்குள்ள காட்டணும். வாடகை வருமானம் 24,000. இதுக்கு ஒரு பதிவு செய்துட்டோம். சோ அடுத்த பதிவு எங்க வரும்? நம்மளுக்கு வர வேண்டியது இந்த இது வந்துட்டு வர வேண்டியது இந்த அடிப்படையில அட்டுறு வருமானமாக ஒரு நடைமுறை சொத்துக்குள்ள காட்டணும். நம்மளுக்கு வர வேண்டியது அடிப்படையில நடைமுறை சொத்துக்குள்ள அட்டுறு வாடகை வருமானமாக 2,000 காட்டணும். 2,000 கூற்றம் ஒரு இடத்துல உண்மையான வருமானத்தை கால்குலேட் பண்றதுக்கு. அடுத்தது வந்துட்டு இத வந்து ஒரு சொத்தாக காட்டணும். 2 பதிவுகள். ஓகே. சோ அடுத்தது வந்துட்டு தரகு அதே மாதிரி தான். தரகு அதே மாதிரி இருந்தா முற்பணமா பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இது வந்து இன்னும் பெறப்படவில்லை. அது இல்லை. சோ இதுதான் வந்துட்டு இதோட பதிவு வந்துட்டு. சோ ஒரு 2 minutes 3 minutes டைம் எடுங்க. விளங்காட்டி கற்றுக்கொள்ளுங்க. இந்த அட்டுறு வருமானமும் முற்பண வருமானம், மற்றது அட்டுறு செலவும் முற்பண செலவு மிக முக்கியமானது உண்டு. சோ இது வந்துட்டு கிளியரா விளங்கிக் கொள்ளுங்க. இதுக்கான பதிவு வந்துட்டு இந்த 9க்கு நான் கம்ப்ளீட் பண்றேன், முடிக்கிறேன். அதுக்கப்புறம் மற்றது வந்துட்டு கண்டினியூ பண்ணுவோம் அடுத்த கிளாஸ்ல. சோ இப்ப வந்துட்டு அடுத்த டிரான்சாக்ஷன் வந்துட்டு வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த டிரான்சாக்ஷன் வந்துட்டு அறவிட முடியா கடன், ஐயக்கடன் ஏற்பாடு. அறவிட முடியா கடன் மற்றும் ஐயக்கடனுக்கான ஏற்பாடு. ஐயக்கடன் அறவிட முடியா கடன் சொல்றது நம்மளுக்கு கன்ஃபார்மா தெரியும். இந்த கடன் பட்டோர் அறவிட முடியா கடன் வந்துட்டு அறவிட முடியா கடன் ஐயக்கடனும் எங்க வந்துட்டு உருவாகுதுன்றா கடனுக்கு பொருளை நம்ம விற்பனை செய்திருக்கு. கடனுக்கு பொருளை விற்பனை செய்தோம்னா கடன் பட்டோர் உருவாகுவாங்க. கடன் பட்டோர் தரணும், அவங்க தரணும். ஒரு குறிப்பிட்ட நபருக்கு நம்ம பொருளை விற்பனை செய்யறோம்டா, கடனுக்கு விற்பனை செய்யறோம்டா அவர் அந்த அமௌண்ட் நம்மளுக்கு தரணும் அடிப்படையில அந்த எக்ஸ் நபர்னு சொல்லி போட்டு ஒரு கணக்கு உருவாக்குறோம். அந்த கணக்கு வந்துட்டு கடன் பட்டோர் கணக்குன்னு சொல்லுவோம். கடனுக்கு பொருளை விற்பனை செய்வோம்டா அங்க கடன் பட்டோர் உருவாகுறாங்க. கடன் பட்டோர் வந்துட்டு ஒரு சொத்து. கடன் பட்டோர் நம்மகிட்ட இருந்து கடனுக்கு வாங்கினவங்க, அவங்ககிட்ட இருந்து நம்மளுக்கு காசு வரணும் தானே. சோ அது வந்துட்டு கடன் பட்டோர். அவங்க காசு தர வேண்டிய ஆட்கள் இப்படி நம்மளுக்கு வராதுன்னு நம்ம நினைத்தவன் அந்த கம்பெனி வந்துட்டு கன்சிடர் பண்றாங்க, எடுக்கிறாங்க. வந்துட்டு அந்த குறிப்பிட்ட கடன் பட்டோர்கிட்ட இருந்து குறிப்பிட்ட அமௌண்ட் நம்மளுக்கு வராது, தரமாட்டாங்க. அவங்களோட நிலைமையை பார்த்தா நம்மளுக்கு கன்ஃபார்மா தெரியும் அவங்க ஒரு நல்ல நிலையில இல்ல. அவங்ககிட்ட இருந்து அதை அறவிட முடியாது, கிடைக்காது என்று நம்ம கன்சிடர் பண்ணோம்டா அதை வந்துட்டு அறவிட முடியா கடனாக எடுக்கப்படுது. அறவிட முடியா கடன் வந்துட்டு ஒரு கடன் பட்டோரினால் செலுத்த வேண்டிய ஒரு தொகையானது செலுத்த முடியாது போகும் பொழுது அதனை அறவிட முடியா கடன் என குறிப்பிடுகின்றோம். சரியா? குறிப்பிட்ட அமௌண்ட் நம்மளுக்கு வராதுன்னு தெரிஞ்சா அது அறவிட முடியா கடன். இது வந்துட்டு ஒரு செலவு. அறவிட முடியா கடன் நம்மளுக்கு வர வேண்டியது நம்மளுக்கு வராதுன்னு தெரிஞ்சா என்ன அர்த்தம் வந்துட்டு அது ஒரு செலவாகத்தான் எடுக்கணும். வருமானமா நம்மளுக்கு இல்ல, இது ஒரு செலவு. செலவுன்ற அடிப்படையில அறவிட முடியா கடன் வரவுண்டு வைக்கிறோம். அறவிட முடியா கடன் வரவு. சோ அடுத்த பதிவு என்ன செய்யறோம்? இந்த குறிப்பிட்ட அமௌண்ட் அவர்கிட்ட இருந்து வராதுன்ற என்ன செய்யணும்? அவர்கிட்ட இருந்து வர வேண்டிய அமௌண்ட்ல இருந்து கழிக்கணும். கடன் பட்ட கணக்குல இருந்து அந்த டோட்டல் கடன் பட்ட கணக்கு இருக்குத்தானே, அந்த கடன் பட்ட கணக்குல இருந்து எவ்வளவு கிடைக்காதோ அந்த அமௌண்ட வந்துட்டு கழிக்கிறதுக்காக வேண்டி கடன் பட்ட கணக்குல செலவு வைக்கிறோம். கடன் பட்ட கணக்கு வரவு எப்பயுமே சொத்துன்ற அடிப்படையில அந்த அமௌண்ட கழிக்கணும். என்ன செய்யணும்? செலவு வச்சாத்தானே அந்த அமௌண்ட் வந்துட்டு கழிப்படும். சோ அந்த ஸ்பெசிபிக் அந்த சம்பந்தப்பட்ட கடன் பட்டவரோட கணக்குல செலவு வச்சாதான் அந்த அறவிட முடியா கடனை கழிக்க முடியும். சோ இதான் வந்து இதுக்கான இரட்டை பதிவு. சரி, கடனை இது முடிய பார்ப்போம். வந்துட்டு அறவிட முடியா கடன் சொல்ற ஒரு தொகை செலுத்த முடியாது ரெண்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம்டா அந்த அந்த அமௌண்ட் வந்து அறவிட முடியா கடன், பேட் டெப்ட்னு சொல்லுவோம். வந்துட்டு பேட் டெப்ட், பெற்றுக்கொள்ள முடியாது. சரியா? ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்படி அறவிட முடியா கடன் வைக்கிறோம். நம்மளுக்கு இவர்கிட்ட இருந்து இந்த அமௌண்ட் வந்து வராதுன்னு சொல்லிட்டு பதிவு செய்யறோம். சப்போஸ் வந்துட்டு அறவிட முடியா கடனாக நம்ம பதிவு செய்ததுக்கு பிறகு அதை கடன் பட்டு தரலாம். சம்டைம் பெற்று
கொள்ள முடியும் சில டைம்ல. இப்படி அறவிட முடியாத கடனை பதிவு செய்யறோம். நம்மட பார்வையில இவர் இந்த அமௌண்ட் தர மாட்டாருன்னு நம்ம பதிவு செய்யறோம். ஆனா கடன்பட்டர் அந்த அமௌண்ட் தந்தாருண்டா அதுக்கான பதிவு எவ்வாறு வருமெண்டா, காசு வருது தானே. இப்ப காசு கணக்குல வரவு வைக்கிறோம். காசு புத்தகத்துல வரவு வைக்கிறோம். காசு வருதுன்னு. ஆல்ரெடி நான் அறவிட முடியா கடன் பதிவு செய்ததை இல்லாம ஆக்கணும் தானே. ஆல்ரெடி நம்ம செலவுன்னு சொல்லி போட்டு அறவிட முடியா கடன்ல வரவு வைத்தோம். அதை இல்லாம ஆக்குறா என்ன செய்யணும்? அறவிட முடியா கணக்கு செலவுல வைக்கிறோம். சோ இதுதான் இரட்டை பதிவு. கடன் பட்டவர்கிட்ட ஆல்ரெடி கழிச்சிட்டோம். காசு கிடைச்சாலும் அவர்கிட்ட கழிக்கணும் தானே. ஆனா அறவிட முடியா கடன் சொல்லிட்டு ஆல்ரெடி கடன் பட்டவர்கிட்ட இருந்து கழித்ததால இதுல எந்த ஒரு தாக்கமும் இல்லை. சரி, ஆல்ரெடி நம்ம கடன் பட்டவர்ல இருந்து கழிச்சிட்டோம். அதனால எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய தேவையில்லை. அறவிட முடியா கடனை இல்லாம செய்யறதுக்கு செலவு வைக்கிறோம். வரவு வந்துட்டு காசு வரத்தால காசு கணக்கு வரவு. இதுக்கான ஒரு ஒரு இது வந்துட்டு எக்ஸாம்பிள் வந்துட்டு சோ இது பரீட்சை மீதி ரெண்டு டிரான்சாக்ஷன் 2 தகவல் வந்துட்டு தரப்பட்டிருக்குது. ஒன்று வந்துட்டு வியாபார கடன் பட்டோர் சொத்து கடன் பட்டோர் வந்துட்டு 42,500 வரவு. அறவிட முடியா கடன் இது ஒரு செலவு அடிப்படையில வரவுல வருது. பரீட்சை மீதில அறவிட முடியா கடன் 7,500. இப்ப வந்துட்டு என்னன்னா மேலதிக தகவல் ஒன்று தரப்பட்டிருக்கு. அதோட உங்களுக்கு வேண்டப்படுவது என்னென்ன இலாப நட்ட கூற்றுல எவ்வாறு இதை காட்டணும், அதே மாதிரி நிதி நிலைமை கூற்றுலையும் இந்த 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 டிரான்சாக்ஷனை எப்படி காட்டணும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். சோ 31/3/2019 வருட இறுதி. சோ மேலதிக தகவலை பாத்தீங்கன்னா திரு அரவிந்தன் இந்த ஒரு ஆள் வந்துட்டு அவர்கிட்ட இருந்து பெற வேண்டிய தொகையானது 2,500 ஆனது. 2,500 அவர்கிட்ட இருந்து பெறணும். கடன்பட்டவர் அவர் வந்துட்டு கடன் பட்டோர் நம்மகிட்ட இருந்து கடனுக்கு பொருளை வாங்கியிருக்காரு. அவர் நம்மளுக்கு தரணும் 2,500 குறிப்பிட்ட அமௌண்ட் நம்மளுக்கு தரணும். அதுல இருந்து 2,500 வந்துட்டு வருட இறுதியில நம்ம பெற முடியாதுன்னு சொல்லி போட்டு அறவிட முடியாத கடனாக அதை 2,500 நம்ம அவர்கிட்ட இருந்து கிடைக்காதுன்னு சொல்லி அதை ஒரு அறவிட முடியாத கடனாக பதிவு செய்யட்டார். சோ இது வந்துட்டு ஆல்ரெடி அறவிட முடியா கடனாக 7,500 இருக்குது. இப்ப 2,500 செய்யணும். ஆல்ரெடி 7,500 இருக்கு. இப்ப 2,500 வந்துட்டு அறவிட முடியா கடனாக மேலதிகமா செய்யணும். சோ என்ன செய்யணும்? இப்ப 7,500 2,500 கூட்டணும். இப்ப டோட்டலா எவ்வளவு அறவிட முடியா கடன்? 10,000. ஆல்ரெடி இரட்டை பதிவு செய்து ஆல்ரெடி அறவிட முடியா கடனா இருந்ததுக்கான பதிவு இரட்டை பதிவு இங்கே. இப்ப வந்து இதுக்கு பதிவு என்ன செய்யல 2,500. சோ அதனால 2,500 கூட்டணும் அறவிட முடியா கடன் வரவு. சோ அடுத்த பதிவு எங்க போகும்? கடன் பட்டோர்ட்ட இருந்து கழிக்கணும். 42,500. அப்ப 2,500 நம்மளுக்கு கிடைக்காட்டி என்ன செய்யணும்? 2,500 கழிக்கணும். சோ 2,500 கழிச்சோம். அதுக்கான பதிவு என்ன? அது எங்க போகும் வந்துட்டு நிதி நிலைமை கூற்றுல நடைமுறை சொத்துக்குள்ள காட்டணும். நடைமுறை சொத்துக்குள்ள காட்டணும். நிதி நிலைமை கூற்றுல நடைமுறை கணக்கு 40,000. 2,500 கழித்ததுக்கு பிறகு. சோ இதான் இரட்டை பதிவு. ஒன்று வந்துட்டு அறவிட முடியா கடன் எங்க போகும்? நிர்வாக செலவா? இல்ல, இது நிர்வாக செலவு இல்ல. விற்பனை மற்றும் விநியோக செலவுக்குள்ள வரும். விற்பனையோட சம்பந்தப்பட்டதான் கடன் பட்டோர் எங்க இருந்து உருவாகுறாங்க? விற்பனை செய்ததால, கடனுக்கு விற்பனை செய்ததால. அப்ப இது வந்துட்டு விற்பனை விநியோக செலவுக்குள்ள ஆட்டணும். சோ இது நிர்வாக செலவு அட்மினிஸ்ட்ரேஷனோட சம்பந்தப்பட்டதுதான். மத்த வாடகைக்கு எடுத்தோம்னா மின்சார செலவு, தேய்மானங்கள் எல்லாம் நிர்வாக செலவுக்குள்ள வரும். விற்பனை விநியோக செலவு விற்பனை விநியோகத்துக்கு தொடர்பான செலவுகள் எல்லாமே அது கீழே வரும். நிதி செலவுன்னு சொல்றது நிதியோட சம்பந்தப்பட்டது. நிறுவனத்தை நிதியை பெற்றுக்கொண்டோம்னா அதுக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் எல்லாம் நிதி செலவுக்குள்ள வரும். இந்த 3க்குள்ளே உள்ளடங்கப்படாததுதான் ஏனைய செலவுக்குள்ள வரும். ஏனைய செலவு ஒரு பொருள் வந்துட்டு தீப்பற்றி அது அழிஞ்சா இல்லாட்டி நன்மதிப்பு பதிவழிந்து செய்தமெண்டா அப்படியானது ஏனைய செலவுக்குள்ள வரும். அது ஒரு நிர்வாக செலவாக எடுக்க முடியாது. விற்பனை விநியோக செலவாக எடுக்க முடியாது. அதை வந்துட்டு நிதி செலவாக எடுக்க முடியாது. ஏனைய செலவாக காட்டுவோம். ஏனைய செலவு வந்து நிதி செலவோட சேர்த்துதான் காட்டுப்படுறது. நிதி மற்றும் ஏனைய செலவு ஒன்றுதான் காட்டுப்படுறது. அப்படி காட்டலாம். சோ ஐய கடனை நான் விளங்கப்படுத்தல.
சோ ஜஸ்ட் நான் சொல்றேன் ஐயக்கடன் என்னண்டா அறவிட முடியா கடன்டா ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட இருந்து நம்மளுக்கு கிடைக்காதுன்னு கன்ஃபார்ம் பண்றோம். அறவிட முடியாது, கிடைக்க மாட்டேன். இது வந்துட்டு ஐயம் படுறோம், சந்தேகப்படுறோம். பட் இருந்து இந்த அமௌண்ட் வாரது நம்மளுக்கு பாசிபிள் இல்ல. இது சந்தேகப்படுறோம்டா ஐயக்கடன்னு சொல்லுவோம். அறவிட முடியா கடன் கன்ஃபார்மா இவர்கிட்ட இருந்து கிடைக்காதுன்னு பதிவு செய்யறோம். ஓகே, ஐயக்கடன் சொல்றது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இவர்கிட்ட இருந்து வருமா வராதாண்டு ஒரு சந்தேகப்படுவோம்டா அது ஒரு நட்டமாக ஐயக்கடன் சொல்லி உருவாக்கி அதுல பதிவு செய்யணும். சோ இது ஒரு சந்தேகத்தின் பேர்ல இத வந்துட்டு ஒரு பதிவாக ஒரு நட்டமாக பதிவு செய்தோம்டா இத வந்துட்டு ஐயக்கடன் சொல்லுவோம். சோ இதுக்கான இரட்டை பதிவை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.